மோகனோட காதல் மனைவி. அந்த பிரபல கட்சி கூப்பிட்டும் கூட மைக் மோகன் போகவே இல்ல. யாருக்கு வரும் இந்த மனசு? நடிகர் மோகன் பழகுறதுக்கு இனியவர். பந்தா, கெத்து எதுவுமே இல்லாதவர். பெங்களூர்ல பொறந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் சென்னையில தான் வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் சொல்லிருக்காரு. பெரும்பாலான படங்கள்ல மைக்க பிடிச்சு பாடினதால தான் இவருக்கு மைக் மோகன் அப்படின்னு பேர் வந்துச்சு. மைக் மோகனோட வெற்றிக்கு முதுகெலும்பா இருந்தவர் இசைஞானி இளையராஜா. கோவை தம்பி எடுத்த பெரும்பாலான படங்களுக்கு மோகன் தான் நாயகன். காதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட மோகனோட படங்கள் இளைஞர்களை கவர்ந்துச்சு. கமலுக்கு அடுத்து காதல் படங்கள்ல அதிகமா நடிச்சவர் மோகன். மோகன் நடிச்ச மெல்ல திறந்தது கதவு வெற்றி படமா அமைஞ்சது. எம்.எஸ். விஸ்வநாதன் அப்போ பொருளாதாரத்துல நலிஞ்சிருந்ததால அவருக்காகவே அந்த படத்தை தயாரிக்க ஏவிஎம் நிறுவனம் முன்வந்துச்சு. அந்த படத்துல மோகனை சிபாரிசு செஞ்சவர் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன். இத்தனைக்கும் ஆர் சுந்தரராஜனுக்கும் மோகனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வரும். காரணம், எந்த சீன் எப்போ எதுக்காக எடுக்க போறாரு அப்படிங்கறத மோகனுக்கு சொல்லவே மாட்டாராம். மோகன் துருவி துருவி கேட்டாலும் சொல்ல மாட்டாராம். இத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த படத்துல மோகனையே சுந்தரராஜன் சிபாரிசு செஞ்சு படத்தையும் வெற்றி படமா மாத்தினாரு. ஹோம் டிசைனர் ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு மோகன். வாழ்க்கை வேற, சினிமா வேற அப்படிங்கறத நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. தன்னோட மனைவியோட போட்டோவை கூட பத்திரிகைகள்ல வெளியிட்டது கிடையாது. சர்ச்சைகள் அதிகம் சிக்கவும் மாட்டாரு. யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. ஆனா கிசுகிசுக்கள்ல மட்டும் நிறைய சிக்கியிருக்காரு. திடீர்னு மோகன் சினிமாவில காணாம போனதால அவருக்கு ஏதோ நோய் வந்துட்டதா செய்திகள் பரவுச்சு. முதல்ல மறுக்காம இருந்த மோகன் பின்னாடி பத்திரிகையாளர்கள் கிட்ட வதந்திய மறுத்து தான் நல்ல உடல் நலத்தோட இருக்கிறதா சொன்னாரு. மோகன பூ நடிகை விரும்பினாங்க. ஆனா மோகன் அவரை விரும்பல. அந்த கோபம் பூ நடிகைக்கு இருந்துச்சு. அந்த கோபத்துல தான் ஏதோ ஒரு நோய் மோகனுக்கு இருக்கிறதா பரப்பி விட்டாங்க. நடிகையோட கோபத்துக்கு மோகன் பழிவாங்கப்பட்டாரு. ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டை அந்த நடிகை நேரடியா வைக்கல. அப்படி வச்சிருந்தா மோகன் நிச்சயமா எதிர்வினையாற்றி இருப்பாரு. அப்படியே இருந்தாலும் இந்த புரளியை கிளப்பி விட்டது பூ நடிகை தான் அப்படின்னு உறுதிப்படுத்தவும் முடியாது. அதனால மோகனும் அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு.